ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் அநேகருக்காய் செபிக்கவும் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில அநேகருக்காய் செபிப்பதற்கு முன்பதாக நம்ம கொஞ்சம் பலப்பட்டு, நம்ம கொஞ்சம் தைரியப்பட்டு, அல்லது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கூட நம்ம பலப்பட்டு மற்றவர்களுக்காய் செபிக்க வேத வசனத்துக்கு நேரம் கடந்து செல்லலாம். சிறிது நேரம் தியானிப்பதற்காக நம்ம எடுத்துக்கொண்டதான வேத வசனம் யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதிகாரமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். ஸ்தோத்திரம். இங்க எரிகோ குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் முடிஞ்சு யோர்தான் வரைக்கும் வந்துட்டார்கள். யோர்தான் நதி, அந்த யோர்தான் நதி வரைக்கும் வந்துட்டு அவங்க என்ன செய்தாங்க, அதை கடந்து போகும் முன்னே, அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக, யோர்தான் ஆகிய பிரச்சனையை கடப்பதற்கு முன்பதாக, யோர்தான் ஆகிய போராட்டத்தை கடப்பதற்கு முன்பதாக அங்கே ராத் தங்கினார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ யோசுவா தான் லீடரா இருக்காரு. யோசுவா தான் ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். யோசுவாடு கூட அவர்களும் சேர்ந்து அங்கே ராத் தங்கினார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோர்தான் ஒரு நதி. யோர்தான் என்பதற்கு போ போ அல்லது போ ஆஃப்டர் அல்லது அதை பின்தொடர்ந்து போ. இன்னொரு அர்த்தம் என்ன வாசிக்கிறோம்? யோர்தான் என்று சொன்னால் அது உனக்கு வைத்திருக்கிற பாதையிலே போ. ஹல்லேலூயா. இன்னும் யோர்தான் என்று சொன்னால் ஒரு குறிக்கோளோடு கூட இருக்க வேண்டும். யோர்தான் என்று சொன்னால் ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளை பெற்றுக் கொள்வதற்கு you have to strive. அதாவது நீ போராட வேண்டும், நீ கஷ்டப்பட வேண்டும், நீ அதை எளிதாக பெற்றுக் கொள்ள முடியாது. ஆமென். அதான் அர்த்தம். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? யோர்தான் என்று சொன்னால் உன்னுடைய பிரசன்ட் வாழ்க்கை, இப்ப இருக்கிற வாழ்க்கையை நீ நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய ஃபியூச்சர், நீ வரப்போற நாட்கள், அதையும் நீ உன்னுடையதான எப்படி சொல்றது, உன்னுடையதான முன்னேற்றத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சோ இப்படிப்பட்டதான ஒரு அர்த்தம் கொள்ளுகிறதான யோர்தான் கிட்ட வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ராத் தங்கினார்கள். அவர்கள் கடந்து போகும் முன்னே, அந்த யோர்தானை கடந்து போறதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்கன்னா அங்கே தங்கி விட்டார்கள். அதுவும் ராத் தங்கினார்கள். ஏதோ கொஞ்ச நேரம் இருந்து போயிட்டாங்கன்றது அல்ல, அவர்கள் ராத் தங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, வாசிங்க என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுக்கு முன்னால யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமென். யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றார். இப்போ இந்த உபாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? மோசே மரித்து போனான். இப்போ யோர்தான் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. யோர்தானை கடந்து போனா கர்த்தர் சொல்றார், நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு, இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க, கானான் தேசத்துக்கு போங்க. ஆனா இப்போ இன்னும் அவங்க போல, கடந்து போகாம யோர்தான் கிட்ட வந்த உடனே ராத் தங்கினார்கள். அவர்கள் அங்கே தங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம துருன்னு கடந்து போயிடக்கூடாது. என்னால முடியும், நான் செஞ்சிடுவேன், நான் பண்ணிடுவேன், இதெல்லாம் எனக்கு என்ன உங்க லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் வேணாம். இதெல்லாம் என்ன, என்னால முடிஞ்சிடும், நான் போயிடுவேன், வேண்டாம். உன்னால கடக்க முடியாத கட்டளை பிள்ளையே, நீ ராத் தங்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கொஞ்சம் காத்து இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீ கொஞ்சம் ஜெபத்துல இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நான் ஒவ்வொருவருமே டெய்லி ஒரு பிரச்சனை கடந்து தான் வந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக என்னால முடியும் என்று சொல்லி அவ்வளவு எளிதாக நம்ம
இருக்கு. நாம் அதுக்கு முன்னேறி போக வேண்டியது அவசியமா இருக்கு. பரவாயில்ல விட எப்படின்னா வாழ்ந்துருவேன், முடியவே முடியாது. இப்படிதான் வாழணும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்படிதான் வாழ வேண்டும். எதையும் பேசிடலாம் முடியாது. இததான் பேசணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் சொல்லி கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அதுபடி நாம் செய்ய வேண்டும். ஹalleluya. ஆனபடினாலே நீ யோர்தான் போன்ற பிரச்சனை வரும்பொழுது எப்படியாவது நான் கடந்து போயிடுவேன் வேண்டாம், முடியவே முடியாது. எப்படியாவது நான் லைஃப் லீட் பண்ணிடுவேன் முடியாது. உனக்கு வந்திருக்கிற காலத்தில் நீ உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் படிப்பை கொடுக்கிறார், கர்த்தர் செல்வாக்கை கொடுக்கிறார், கர்த்தர் நல்ல குடும்பங்களை கொடுக்கிறார். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பரவாயில்ல எப்படியும் லீட் பண்ணிடுவேன், முடியவே முடியாது. நீ அந்த இடத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தங்க வேண்டியது அவசியமா இருக்கு. யோர்தானை அவ்வளவு ஈஸியா நீ கடந்து போக முடியாது கர்த்தருடைய பிள்ளையே. அது சொல்றாரு, கடந்து நான் காண்பிக்கும். அதை கடந்தாதான் கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போக முடியும். அதை கடந்தாதான் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த யோர்தானை கடந்தாதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனா அதுக்கு முன்ன என்ன செய்யலாம்? தங்க வேண்டும். தேவசமூகத்துல காத்திருக்க வேண்டும். தேவசமூகத்துல ஜெபத்துல உட்கார வேண்டும். ஆண்டவரே, இன்னும் நான் இப்படியே தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? என் வாழ்க்கை எப்படி நான் போக, இனி என்னுடைய ஃபியூச்சர் எப்படி? That's the meaning I have taken from the dictionary. யோர்தான் சொன்ன இங்கிலீஷ் டிக்ஷனரியில சொல்லுது, be aware of the present state. உன்னுடைய இப்ப இருக்கிற நிலைமை குறித்து எச்சரிக்கையாயிரு. And also you are about your progress. உன்னுடைய முன்னேற்றத்தை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹalleluya. இதுக்கு நாம் வேணும்னா நாம் தேவசமூகத்துல உட்கார வேண்டும். தேவசமூகத்துல காத்திருக்க வேண்டும். யோர்தான் அவ்வளவு ஈஸியா கடந்துடலாம். லைஃப் நான் அப்படியே லீட் பண்ணிடுவேன் முடியவே முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஹalleluya. இப்போ வாசிங்க என்னாகுமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகுமம் புத்திரன் பிரயாணம் பண்ணி எரிகோவிற்கு இருக்கும் யோர்தானுக்கு கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார். ஆமென். என்ன வாசிக்கிறோம்? அவங்க எங்க பாளையம் இறங்கினார்கள்? எரிகோவின் கிட்டே இருக்கும். இன்னொன்னு, யோர்தானினாலே அந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கரை புரண்டு ஓடுகிறதான ஒரு நதி தான் யோர்தான். ஆமென். அது அப்படியே காயவே காயாது, எப்பவுமே ஃபுல்லா இருக்கும் அந்த யோர்தான். இந்த யோர்தானுக்கிட்ட இருக்கிற சமபூமியை தான் லோத்து தெரிஞ்சுக்கினார். ஆமா இல்லைங்களா? ஏன்னா அங்க செழிப்பா இருக்கா, பச்சை பசேன்னு இருக்குன்னு சொல்லிட்டு லோத்து தெரிஞ்சுக்கினார். அது வேற டாபிக், அது வேற. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன், இந்த யோர்தானே இக்கரையில் மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அங்கே பாளையம் இறங்கினார்கள். இப்போ வாங்க, இந்த பாளையம் இறங்கி ராத்திரி இந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்தார்னா, மோசே கிட்ட, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் தொடங்கி 40வது வருஷம் தான் இந்த யோர்தான் கிட்ட வந்து பாளையம் இறங்குறாங்க. புரியுதுங்களா? 40வது வருஷத்துல வாசிங்க உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 1:10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை பெருக பண்ணினார். இதோ இந்நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். ஆமாங்க. வாசிங்க, இன்னொரு முறை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். இந்நாளில், இந்த வசனத்திலே நாம அதாவது முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா இந்நாளில், this day. இந்நாளில், இந்த நாளில என்ன சொல்றாரு? உபாகமம் வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 32 31:2. என்று நான் 120 வயது உள்ளவர், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். 1ஆம் வசனத்துல என்ன வாசித்தோம்? இந்நாளிலே வாசித்தோம். இங்க என்ன வாசிக்கிறான்னா, மோசே கிட்ட சொல்றாரு, நீ போக்குவரத்துமா இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு வயசு எவ்வளவு? 120 வருஷம் ஆயிடுச்சு. இனி நீ போக்குவரத்துமா இருக்காத. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த 40
வருஷத்துல யோர்தான் கிட்ட வச்சு கர்த்தர் இந்த உபாகமம் புத்தகத்தை முழுவதுமாக எழுத வைத்தார். சோ இந்த உபாகம புத்தகம் எழுதுனது யாருன்னா மோசே. 5 புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்திரை, லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களையும் மோசே தான் எழுதினாரு. ஆனா இந்த யோர்தான் கிட்ட வந்த பிறகுதான் மோசே என்ன பண்ணாரு, அந்த 40வது வருஷத்துல இந்த உபாகம புத்தகத்தை எழுதினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இதை எழுதின பிறகு 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபிராம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். என்ன சொல்லிட்டாரு? அந்நாளில் தானே, அப்பதான் எப்ப மோசே கிட்ட பேசினாரோ அப்பவே சொல்லிட்டாரு, பப்பா 120 வருஷம் ஆயிடுச்சு, நீ போக்குவரத்துமா இனி இருக்க கூடாது. ஆனாலும் நீ என்ன செய்ய போற, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை நீ பார்க்க போறது இல்ல. அதனால எங்க நேபோ என்கிற பர்வதத்தின் மேல ஏறி கொண்டு போய் அங்க பார், அதுதான் கானான் தேசம், நீ போறது இல்ல. ஆனா நீ அழைத்து வந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்துக்கு தான் போறாங்கன்னு கர்த்தர் மலையில ஏற வச்சு காட்டினார். அவர் போகவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 34ஆம் அதிகாரம், உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமாகிய அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தரின் வார்த்தையின்படியே மரித்தார். 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தேலுக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்த நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியில் அறியார். ஆமென். இந்நாள் வரைக்கும் அவனுடைய பிரேத குழியை யாரும் அறியவில்லை. கர்த்தரே அடக்கம் பண்ணிட்டார். இது ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இப்ப வாசிங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதிகாரமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். ஆமென். இப்போ அங்கே ராத்தங்கினார்கள். அல்லேலூயா. யோர்தான் என்னன்னு நாம் பார்த்தோம். இப்போ இந்த யோர்தான் கிட்ட வந்த உடனே இவர்கள் ராத்தங்கினார்கள். ஈஸியா அதை கடந்து போல அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம என்ன வாசிக்கிறோம்? 9ஆம் வசனத்துல வாசிக்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். ஆமென். முதலாவது அவர்கள் ராத்தங்கினார்கள், தேவ சமூகத்துல உட்கார்ந்தார்கள், காத்திருந்தார்கள். இன்னைக்கு நான் வாசிக்கும் போது 3 நாள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காத்திருந்த பிறகு ஒருவர் நம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தால் அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்னா கர்த்தருடைய வார்த்தை. எப்ப நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமோ நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் பேசுகிற தேவன். அவர் தம் பிள்ளைகள் காத்திருக்கும் பொழுது வாஞ்சியா எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். நம்மோடு பேசி இருக்கிறாரா இல்லையா? அநேக முறை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்ம தான் காத்திருக்கிறது இல்ல. நம்ம ரொம்ப பேசி ஆயிட்டோம். டைம் இல்ல. என்னது மடமட ஜெபம் பண்ணுமா, ஆமென் போட்டுமா, எடுத்து போயிட்டே இருப்போம். ஜெபம் முடிச்சிட்ட பிறகு தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நம்ம இருக்கணும். அப்பதான் ஆவியானவர் பேச தொடங்குவார். நம்மளே பேசின ஆவியானவர் எப்ப பேசுவார்? நம்ம ஆவியானவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதே இல்ல. ஆமென். நானாட்டும் நம்மளாட்டும் அப்படிதான் நம்மள வாழ்க்கை ஆயிட்டுக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் பிரேயர் ஆயிட்டுக்குது, ஃபாஸ்ட் ஆராதனை ஆயிட்டுக்குது, ஃபாஸ்ட் வர்ஷிப் ஆயிட்டுக்குது, எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிட்டுக்குது. ஏன்னா அவ்வளவு பிஸி ஆயிட்டோம் நம்ம. கர்த்தருடைய பிள்ளைகள் அது அல்ல. உலகத்துல வேலைகள் உண்டு, பிஸியா தான் இருக்கணும், அதான் நல்லது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை பிஸியா தான் இருக்கணும். இல்லன்னா பிசாசு அப்படியே கொட்டை போட்டு உட்காந்துக்குவோம். நம்ம எப்பவுமே பிஸியா இருக்கணும். என்ன காரியத்துல பிஸியா இருக்கணும்? சும்மா ஊர் சுத்தி வர்றதுல பிஸி
நாள் கழிச்சா நான் கணக்கு ஒப்பிடுவேன். ஜாக்கிரதையா வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்த கர்த்தர் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். என்ன ஏமோட நம்ம போறோம், எந்த காரியத்துக்கா போறோம், எந்த நோக்கத்தோட போறோம், நம்ம போறது கரெக்டா, நம்ம போயிட்டு அங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்றது கரெக்டா, அது தேவனுக்கு பிரியமா, இது ஏற்றதான்னு சொல்லி நாம் ஆலோசனை பண்ண வேண்டும். இல்லைன்னா கர்த்தர் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அது நானாலும் சரி, நாம யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். வெட்டியா உட்கார்ந்து வெட்டியா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா கர்த்தர் அதை கேட்கவே மாட்டார், அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒட்டு கூடி பேசும் பொழுது கர்த்தர் கேட்டு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். மல்கியால வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எப்படி நேரத்தை செலவு பண்றோம், எப்படி நம்ம இருக்கிறோம்? நமக்கு இன்னும் பிஸி சொல்லிருக்கிறோமே தவிர ஜெபத்துல உட்கார்றதுக்கு டைம் இல்லை, நான் தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு டைம் இல்லை. நாம் எப்போ உட்காருமோ, எப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதோ, எப்போ நம்முடைய நிலைமையை நம்ம உணர்ந்து நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், என்னுடைய ஃபியூச்சர் என்னன்றதை நாம் இன்னும் கூட உணராமல் இருந்தால் நிச்சயமாக நாம் பரிதபிக்க வேண்டிய பிள்ளைகளா இருப்போம். நான் உணர வேண்டும், என் ஃபியூச்சர் என்னப்பா, நான் எப்படி தான் வாழ போறேன், எப்படி நான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இனி அந்த ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்க போதே, அதை நான் உணரவே வேண்டும். எங்க யோர்தான் அண்டையில அது வந்து திங்க் பண்றதான ஒரு இடம். ஒருவேளை அது நம்ம தேவ சமூகம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. ஹல்லேலூயா. எப்ப நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமோ கர்த்தருடைய வார்த்தை புறப்படும். வாசிங்க 10ஆம் வசனம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் எர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. ஆமென். எப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோமோ, யோர்தான் கரை புரண்டு ஓடி வருகிற ஒரு நதியா இருந்தாலும் சரி, இங்கே சொல்லப்பட்டதான கானானியர், ஏத்தியர், ஏவியர், எபூசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர், எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? கிட்ட ஒரு 8-9 கூட்டம் இருக்குங்க தேசத்துல இருக்கிறாங்க. இங்க அவ்வளவு பேரு உனக்கு எதிராக வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் பண பிரச்சனை, பலவீனம், சத்துருக்கள், பிசாசுடைய தொல்லை, தொல்லை, குடும்பத்துல காணப்படுகிற இக்கட்டான சூழ்நிலைகள், ஒருவேளை பண நெருக்கடியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ, எப்போ அங்க உட்கார்றாங்களோ, தங்குறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் சத்துருக்களை முறியடிப்பார். ஹல்லேலூயா. இங்க வந்ததான எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செய்தாரா? முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, நீ அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? 11ஆம் வசனம் பாருங்க. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டியை உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இதுதான் அடையாளம். ஸ்தோத்திரம். சத்துருக்களை முறியடித்தார். ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு விரோதமா எவ்வளோ பேசினாங்கன்னு சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு இருந்தாலும் அவர்களை கண்டு முறியடித்தாங்க என்று சொன்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு முன்னால கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி போகிறது, உனக்கு முன்னால தேவனுடைய வார்த்தை போகிறது, உனக்கு முன்னால கேராபின்கள் சேராபின்கள் போகிறார்கள், உனக்கு முன்னால ஓ ஸ்தோத்திரம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் போகிறது. அதுதான் அடையாளம். அதுதான் கர்த்தர் கொடுக்கல. இந்த அடையாளம் கர்த்தருக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரே. ஆனாலும் நம்ம என்ன செய்யறது இல்ல? தேவ சமூகத்துல காத்திருக்கிறது இல்ல, தேவ சமூகத்துல உட்கார்றது இல்ல, தேவ சமூகத்துல எப்போ பிஸி சொல்லிட்டு நேரம் இல்ல எல்லாரும் நீங்க யார வேணா கேளுங்க, நேரமே இல்லைங்க, நேரமே இல்ல, டைமே பத்த மாட்டேங்குது, டைமே சரியாகுது, இதுக்கு முடியல, அதுக்கு முடியல, அந்த வேலை செய்ய முடியல, இந்த வேலை செய்ய, அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எதுக்கு நேரத்தை ஒதுக்கணுமோ அதுக்கு ஒதுக்கல, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கல. அதனால தான் கடைசி நாட்களிலே விசுவாசிகள் மத்தியில விசுவாசத்தை காண்பாரோ, இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஜெபம் குறைந்து எல்லாமே குறைஞ்சு போயிட்டே இருக்கு. கர்த்தர் அதை விரும்புறதே இல்லைங்க. நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் யோர்தான் கிட்ட உட்கார நம்ம ட்ரை பண்ணலாம். தங்க கர்த்தருக்கு உதவி செய்யும்படியான சத்துருக்களை என்ன செய்யறாரு? முறியடிக்கிறார். 15ஆம் வசனம்.
இப்போ 11ஆம் வசனத்துல என்ன வசனம்? உடன்படிக்கை பெட்டி முன்னால போகுது. 15ஆம் வசனம், யோர்தான் அன்பு காலம் முழுவதும் மறைபுரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. ஆமென். இப்போ உடன்படிக்கை பெட்டி முன்னால போகுதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யோர்தான் கிட்ட காத்திருக்கிறாங்க. 3 நாள் காத்திருக்கிறார்கள். ஆனா இப்ப போறது யாரு? இஸ்ரவேல் ஜனங்க போல இன்னும் ஆசாரியர்கள் போகிறார்கள். ஆசாரியர்கள் என்னத்துக்கு போயிருக்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் தானே. உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கு? முக்கியமா சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு, அந்த வாக்கு தத்தங்களை சுமந்து கொண்டு, நீ கடக்க முடியாது என்று சொன்ன, நீ இத முடியாது, என்னால மேற்கொள்ள முடியாது, இந்த சத்துருக்களை முறியடிக்க முடியாது, ஸ்தோத்திரம், ஹalleluya, கோலியாத்தை நான் மேற்கொள்ள முடியாது, சிவந்த சமுத்திரத்தை நான் கடக்க முடியாது, இந்த அக்னிக்குள்ள போறதுக்கு என்னால முடியாது, இந்த பலவீனத்தை என்னால தாங்க முடியாது, இப்படிப்பட்ட பண நெருக்கடி என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முன்னால போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எதெல்லாம் முன்னால ஆகவே நீ நினைக்கிறியோ, உடன்படிக்கை பெட்டியை கையில் எடுத்துக்கொள். தேவனுடைய வார்த்தையை கரங்களிலே எடுத்துக்கொள். இதுதான் உன்னுடைய உடன்படிக்கை பெட்டி. இந்த வார்த்தையை சுமந்து கொண்டே நீ முன்னால போ. ஆசாரியர்களை கர்த்தருமே வாஞ்சிருக்கார். நான் போன வாரத்துல கூட சொன்னேன், we are temporary பிறந்த இந்த உலகத்துல வேலை செய்திருக்கிறோம். பர்மனன்ட் ஜாப் என்னன்னா ஆசாரியத்துவம். ஆசாரியர்கள் நாம் எப்போது கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள். சோ இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு உன்னால எதை கடக்க முடியல நினைக்கிறியோ, உன் காலை எடுத்து அந்த தண்ணீர்ல வர ஓரத்துல வை. ஹalleluya, ஹalleluya. முடியாதுங்கிற காரியத்தை நீ முதலாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வை. பிச்சல கர்த்தர் பாத்து, நீ அதுக்கு கிட்ட வந்துட்டு ஆகல 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 அப்படியே சொல்லிட்டு ஆகவே ஆகல. ஒரு முயற்சி எடுக்கறதுல பிள்ளையே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம முயற்சியே எடுக்கிறது இல்ல, முயற்சியே எடுக்கிறது இல்ல, எந்த விதத்துல முயற்சி எடுக்கிறது இல்ல. இது ஆவறது இல்ல, இது ஆவல, நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன பண்ணட்டும் அப்படியே தான் உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் சொல்ற, ஒரு முயற்சி எடு, உன் காலை எடுத்து முன்னால வை. எங்க வை? அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்குள்ள கடந்து போன்னு சொல்லல, யோர்தானின் ஓரத்துல காலை வை. என்ன வைக்க வாசிக்கிறோம்? அது மேலிருந்து ஓடி வருகிற 11ஆம் வசனம் பாருங்க. ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, பட்டவுடனே. ஐயோ பயமா இருக்கு, ஐயோ அவ்வளவுதான் என்னுடைய ஃபியூச்சர், இனி ஆவாது நினைத்துக் கொண்டே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். இல்ல, பட்ட உடனே நீ ஒரு முயற்சி எடுத்து உன் காலை கொஞ்சம் வை, காலை கொஞ்சம் எடுத்து முன்னால வச்சுப்பா, உன் முயற்சி கொஞ்சம் எடுத்து முன்னால வச்சுப்பா. உன்னுடையதான ட்ரை, உன்னுடையதான ட்ரை. ஹalleluya. என்ன சொல்வாங்க? ட்ரை பண்ணி தான் நமக்கு சக்சஸ் கிடைக்குமா? எடுத்த உடனே சக்சஸ் கிடைக்காது. let us try. உன் காலை எடுத்து வை. வெச்ச உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவிலாக குவிந்தது. எப்ப நீ ஆகலன்னு நினைக்கிறியோ, எப்ப நீ முடியலன்னு நினைக்கிறியோ, நீ முயற்சி பண்ணி தைரியமா ஒரு கால் எடுத்து முன்னால வை. தண்ணீரில் பட்ட உடனே பாருங்க, தண்ணீரில் பட்ட உடனே நீ கால் எடுத்து வச்சு, 4 படி எடுத்து வச்சு நீ முன்னால போய் நீ விழுந்து இல்ல, அது வரைக்கும் கர்த்தர் உன்னை விடவே மாட்டான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ விழுந்து எழுந்து வரது கர்த்தர் விடவே மாட்டார். எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு தேவசமூகத்திலே காத்திருந்து, ஓ ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு முன்னால போறியோ, கர்த்தர் கிரியை செய்வார். பட்ட உடனே ஸ்தோத்திரம், ஒரு குவிலாக குவிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சிவந்த சமுத்திரம் தான் குவிலாக நின்றது என்று பார்க்கிறோம். ஆனா யோர்தானை கூட கர்த்தர் குவிலாக நிறுத்தம் பண்ணினார். என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து என்ன நடந்தது? பிரிந்து ஓடிச்சு. பாருங்க என்ன வாசிக்கிற, அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு கடந்து போனார்கள். ஆசாரியர்கள், குடும்பத்தின் தலைவரா இருக்கிற நாம், தலைவியா இருக்கிற நாம், அல்லது வீட்டுல அதிகமா ஜெபிக்கிற ஒருவரா இருக்கிற நாம், அல்லது வீட்டுல கொஞ்சம் விசுவாசமா இருக்கிற நாம், அல்லது வீட்டுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதான நாம், யாரானா இருக்கலாம்.
ஒருவேளை கணவரை காட்டில மனைவி ஒருவேளை பொறுப்புள்ளவர்களா இருக்கலாம், அதிகமா செபிக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது வயசான அம்மாவா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும், ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒருவேளை நம்ம எல்லாருமே சொந்து போயிட்டாலும் ஒரு பிள்ளை ரொம்ப ஜெபத்துல உறுதியா இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கலாம், ஒரு பெண் பிள்ளையா இருக்கலாம், ஆண் பிள்ளையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு யோர்தானிலே காலை வைக்க வேண்டும். வச்ச உடனே அது இரண்டாக விழுந்து குவிலாக நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 17ஆம் வசனத்துல வாசிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மானவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆசாரியர்கள் போனாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்களை பின்பற்றி போறாங்க. போனப்ப என்ன நடந்தது, யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத, இப்போ யோர்தான் நடுவுல போயிட்டாங்க. ஆமென். ஆனா முதல் கால வச்சது யாரு? ஜெபிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். நான் சொன்ன அது யாரா இருக்கலாம் குடும்பத்துல, அவர்கள் கால் வைத்த உடனே ஸ்தோத்திரம். இப்போ இங்க பார்க்கிறோம், நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டும். அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆசாரியர்கள் தேவ சமூகத்துல வந்து ஸ்தோத்திரம், தேவ சமூகத்துல காத்திருந்து வசனங்களை பிடித்துக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக்கொண்டு காலை வைக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஜனங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஓ பரவாயில்லப்பா, நம்மளும் போலான்னு. இப்போ ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா மாறுகிறார்கள், வாய்க்காலாய் மாறுகிறார்கள். ஓ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒரு வாய்க்காலாய் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர்கள் மாறிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நீ நான் அப்படித்தான் சாட்சியா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். இவர்கள் போன உடனே அதாவது நடுவில் யோர்தான் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையிலே காலுண்டி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையா வழியாய் கடந்து போனார்கள். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அற்புதம், பாத்தீங்களா? இதுக்கு மூல காரணம் என்ன சொல்லுங்க? யோர்தானிலே காத்திருந்தார்கள், யோர்தானிலே ராத் தங்கினார்கள். காத்திருக்கிற ஒரு அனுபவம் தான் இவ்வளோ தூரத்துக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. இப்ப பாத்தீங்க 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாளை இந்த கர்த்தர் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போவதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க 4ஆம் அதிகாரத்துல வந்த உடனே யோர்தானை கடந்து தீர்ந்த பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேர் என்ன செய்யணும், 12 கோத்திரங்களுக்கு தக்கதாக அவர் எண்ணிக்கைக்கு தக்கதாக கற்களை பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த கற்களை பொறுக்கிக் கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க? 6ஆம் வசனம், நாளைக்கு இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது, அப்படின்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த கல்லு கொண்டு போய் நீங்க வைக்கிறீங்க, கானான் தேசத்துல வைக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் இதை ஏதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுமா? இது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யோர்தான் 2ஆக பிரிந்ததுனால தான் இந்த கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இது எதை காட்டுகிறது? ஸ்தோத்திரம். ஒண்ணு சாட்சியை குறிக்கிறது. நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சாட்சிகளா இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியத்தை நிமித்தமா, அன்னைக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ண இல்லையாப்பா, நீ பலவீனமா இருந்தியே, அன்னைக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ணனே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், விடுதலை கொடுத்தார், அதுக்கு ஞாபகார்த்தமா தான் நான் இதை வச்சிருக்கிறேன் நான் சொல்ல வேண்டும். நான் வீடு இல்லாத அவஸ்தைப்பட்டோமே, அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் வீட்டை கொடுத்தார், அதுக்கு சாட்சியா தான் இதை நான் வச்சிருக்கிறேன். அதுக்காக ஏதோ ஒரு சொருபத்தையோ ஏதோ ஒரு போட்டோ வைக்கிறது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது முழுக்க முழுக்க சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய இனஜன பந்துக்களுக்கு, நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்கு நாம் சாட்சிகளா இருக்க வேண்டும். ஆனா சொல்றாரு, உங்களுக்கு நான் செய்த அற்புதத்தை அப்படியே விட்டுட்டு, ஆமா யோர்தானை கடந்துட்டோம், இதோ வந்துட்டோம், இதோ போயிட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க இராதபடிக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி கெட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இங்க சொல்லி கொடுக்கிறார். எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இதோ அற்புதமா நான் வந்துட்டேன் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது.
சாட்சிகளா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நாம் சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அநேகருக்கு நாம் எடுத்துக்காட்டுகளாக இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணும்? சாட்சியாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? பிரிந்து போயிட்டு ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைவூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்க என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது என்னது? கற்கள் அடையாளமா இருக்கிறது, சாட்சியா இருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு அப்புறமா சொல்றாரு, வாசிங்க. இதுக்கு முன்னால ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். இவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்யணும். என்னென்னலாம் வாசித்தோம்? முதலாவது அவங்க காத்திருக்கிறார்கள். நல்லது. காத்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் சத்துருக்களை முறியடிக்கிறார். ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு யோர்தானில் காவலில் வைத்த உடனே அது பிரிந்து எல்லா அற்புதங்களும் நடக்குது. இவ்வளவு நடக்கணும்னா 3ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தருடைய நாளைக்கு என்ன வசனம் வாசித்தோம்? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். சுத்தம் வேற, பரிசுத்தம் வேற. இன்னொரு யாத்ராகமத்துல பார்க்கும்போது, உங்கள் வஸ்திரங்களை தோய்த்து சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறோம். நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி செய்தி கொடுத்திருக்கேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா, சுத்தத்தையும் விரும்புகிறார். பரவாயில்ல கூட நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டு உள்ளத்தை பார்க்கிறார், விடுங்க. மேலதெல்லாம் ஆண்டு பாக்குறது இல்லங்க, மேல கூட கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கிறோம்ன்றதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த அசுத்தாவை குடிச்சவங்கன்னா சுத்தமாவே இருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்க முகம் கழுவ மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, துணி கூட வஸ்திரம் கூட அழுக்கா போட்டு இருப்பாங்க. அதை மாத்தணும் நம்மளுக்கு என்னமே வேணும், அசுத்தாவை பிடித்திருக்கிறவர்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தை நாம் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். சுத்தம் நம்முடைய சரீரத்துக்குரியது, பரிசுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்குரியது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் எங்க வரும்? ஆத்மாவிலே வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்த ஜாதியார் அல்ல மத்த தெய்வங்களை வணங்குறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, குளிச்சுட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு என்ன முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. சுத்தமா போறது நல்லதுதான். ஆனா உள்ள சுத்தாவலையே, உள்ளத்துல பரிசுத்தம் இல்லையே, அந்த கடவுள் எப்படி ஒரு ஜெபத்தை கேட்பாங்க? அவனே கேட்க முடியாது. ஆனா எப்படி பதில் கிடைக்கும் உனக்கு? நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க நடுவிலே அற்புதங்களை செய்ய போகிறார். ஆனபடியால் இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ இதுல இன்டைரக்டா என்ன வாசிக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா நம்முடைய உள்ளத்துல பரிசுத்தம் தேவை. சுத்தமா இருந்துக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு இதுல ஒரு அற்புதம் நடக்கட்டும், இவங்க இந்த காரியம் ஆகட்டும், அந்த காரியம் ஆகட்டும்னா அது நடக்கவே நடக்காது. ஆமென். வசனத்தில் பேஸ்மெண்ட்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்மளுக்கு எப்படி நாளைக்கு நான் சுத்தம் ஆயிடுறாங்க, இன்னைக்கு அற்புதம் செய்யணும் முடியாது, அது நடக்காது. கர்த்தருடைய நியமம் அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றார். இன்னொன்னு யாத்ராகமத்துல கூட அதிகமா நம்ம வாசிக்கிறோம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், கர்த்தர் உங்கள் நடுவில் வருகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவராக இருக்கார், உங்களை பரிசுத்தம் பண்ணிகள். மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக முறை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? யோர்தான் கடந்து போனோமா? சிவந்த சமுத்திரம் கடந்து போனோமா? முதலாவது நாம் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் மட்டும் போதாது, நாம் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும், ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்க ட்ரை பண்ணுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். நானும் சொல்றேன், நீங்க இல்ல, நானும் அப்படிதான். நம்ம ட்ரை பண்ணலாம். என்னன்னு ஜெபம் முடிச்சிட்ட பிறகு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமா நம்மோட பேசுவார். ஒரு மெல்லிய சத்தம் செவிகளில துணிக்கும், ஒரு மெல்லிய சத்தம் செவிகளில துணிக்கும். கர்த்தர் திட்டம் தெளிவாய் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. மோசே சொல்றாரு,
அதாவது பெரிய இறைச்சல் எல்லாம் வந்துச்சு. அந்த சத்தத்துல எல்லாம் கர்த்தர் இல்ல. கடைசியா சொல்றாரு, மெல்லிய சத்தம் ஒண்ணு வந்துச்சு. அந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் இருந்தா, ஒரு மெல்லிய காற்று உனக்குள்ள ஒரு மெல்லிய சத்தம் உள்ளத்துல துணிக்கும். அதுக்கு நம்ம கேட்கணும்னா நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய உள்ள பரிசுத்தமா இருக்கணும். நமக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு கரெக்டா இருந்தா தான் அந்த சத்தத்தை கூட நம்ம கேட்க முடியும். இல்லன்னா நாம் புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நாம் கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஐயோ, நான் கைவிடப்பட்டேனே, எனக்கு யாருமே இல்லையே என்கிற ஒரு எண்ணம், சோர்வு நமக்குள்ள வந்துடும். நாம் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். நிறைய பேர் எப்படின்னா பழக்கத்தின்படி ஜெபிக்கிறாங்க. பழக்கம் இவ்வளோ வருஷமா ஜெபம் பண்றோமே, அப்படியே பழக்கத்தின்படி ஜெபம் பண்ணிடுறாங்க. இல்லைங்க, அந்த ஜெபம் நம்மளுக்கு வேஸ்டா போயிடும். நாம் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும், உணர்ந்து காத்திருக்க வேண்டும், உணர்ந்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. எப்ப நம்ம பாடும்போது கூட அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வரியை நம்ம உணர்ந்து பாடுறோமோ, அப்பதான் நம்ம தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அப்பதான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அப்ப நம்ம எப்போ தேவ சமூகத்துல உணர்றோமோ, அப்போ தேவ மகிமை உள்ளாகுகிறதை நாம் உணர்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருமே அந்த தேவ பிரசன்னத்துல வந்து தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எதை செய்தாலும் சரி, ஆவியோடு செய்வேன், கருத்தோடு செய்வேன். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். ஆமென். சோ நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக மாற வேண்டும். இந்த இடத்துல பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அடுத்த நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். சோ யோர்தான் என்று வருவது கர்த்தர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி 40வது வருஷத்தின் கடைசியில ஸ்டாப் பண்ணி, அதான் கடைசி. அத அவங்க கடந்துட்டாங்கன்னா அவங்க யோர்தான் கானானுக்குள்ள போறாங்க. இந்த கடைசி காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையை கூட தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோர்தானை மறந்துடாதீங்க. யோர்தான் the present. Be aware of the present and also the progress in your life. மறந்து விட வேண்டாம். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்கு நன்றி ராஜா. இப்ப ஒரு சிறிய செய்தி, அவங்க யோர்தான் கிட்ட வந்து அவர்கள் ராத்தங்கினது போல பிரச்சனை கிட்ட வந்த உடனே நாங்கள் காத்திருக்க, தேவ சமுத்திர உட்கார எங்களுக்கு கத்த உதவிச்சு. ஆண்டவரே, சமுத்திர உட்காரும் போதெல்லாம் நீர் எங்களோடு இடைப்படுகிறவரா இருக்கிறீர். எங்கள் சத்துருக்களை முறியடிக்கிறவரா இருக்கிறீர். எங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறீர். எங்கள் கர்த்தாவே அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறீர். இது எல்லாவற்றுக்கும் காரணமாக எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், அன்பின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமென்.